நல்ல உதிரி உதிரியா, அடி பிடிக்காம டேஸ்ட்டான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? அதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சள்தூள் போட்டு க்ளீன் பண்ணிட்டு, தயிர், காஷ்மீரி மிளகாய் தூள், உப்பு சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருங்க. 1 கப் சீரக சம்பா அரிசி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு, 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. பிரியாணி பண்ணுறதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, 5 பச்சை மிளகா, 3 வெங்காயம் சேர்த்து வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து வதக்கிடுங்க. 3 டீஸ்பூன் சின்ன வெங்காய பேஸ்ட் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா சேர்த்து வதக்கி விட்டுருங்க. 3 தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து வதக்கி விட்டுருங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து வதக்கி விட்டுருங்க. பிரியாணி மசாலா இல்லைனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 3 டீஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி கொதிக்கும் போது உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு அரிசியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலில் இருக்கும்போது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தம் போட்டுக்கலாம். சப்பாத்தி கல் மேலே எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மூடி போட்டு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சிக்கன் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி பிளேட்.